ஈமானுக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. அது என்ன என்பது தெரியுமா? சரியில்லைன்னு வைங்க, கெட்டு போயிட்டுன்னு வைங்க, எந்த அமல் தலைகீழ நின்று 24 மணி நேரம் அல்லாஹ்வுக்கு அமல் செஞ்சாலும் எந்த அமலும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சூரத்துல் கஹ்ஃப நம்ம படிக்கிறோம். குறிப்பா சிலர்கள் வெள்ளிக்கிழமை கூட ஓதுறாங்க. அல்லாஹ்வுடைய விரலுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் இப்படி பிரட்டிடுமா, அப்படி பிரட்டி. அல்லாஹ் எனக்கு இந்த நோயை குணமாக்குவான், எந்த மருத்துவத்தாலே முடியாது என்று சொல்கிறார்கள் கேன்சரை. அதுபோல அல்லாஹ் எனக்கு குணமாக்குவான், இந்த இதுக்கு மருந்தே இல்லை என்று சொல்கிறார்கள். மூமின்னா யாரு என்று அல்லாஹ் டெஃபினேஷன் சொல்றான். மூமின்னா யாரு? கல்பு சம்பந்தப்பட்டது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா, அல் ஜப்பார் அடக்கி ஆளுவன், அஷ்ஷதீதுல் இகாப் கடுமையாக பிடிக்கக்கூடியவன், அல் கவி உறுதியானவன், கம்பீரமானவன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அல் இபாதாத் அல் கல்பியா, உள்ளத்தின் வணக்கங்கள் என்ற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சகோதரர்களே, உள்ளத்தின் வணக்கங்களை அல்லாஹுவை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது. எந்த மனிதர்களும் அந்த உள்ளத்தினுடைய வணக்கங்களை உற்று நோக்க முடியாது. வெளிரங்கமான அமல்களை வணக்கங்களை உணரலாம். தொழுகிறோம், நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்க, தொழுகையாளின்னு சொல்லி தெரியுது. அதுபோல் ஜக்காத்து கொடுக்குறோம், குறைஞ்சபட்சம் யார் நம்மள்கிட்ட வாங்குகிறாங்களோ வெளிரங்கத்தில் தெரியும். நோன்பு வைக்கிறோம், நம்மளோட யார் மனைவி மக்கள் கூடவே இருக்காங்களோ அவங்களுக்கு, அல்லது நம்மளை சார்ந்தவர்கள் யார் இருக்கார்களோ நோன்பு வச்சிருக்காரு உடனே சாப்பிடலன்னு சொல்லி தெரியும். ஹஜ்ஜி செய்கிறோம், நம்ம ஹஜ்ஜி செய்யக்கூடிய நேரத்தில் சிலர்களுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த இபாதா அல் கல்பியா என்று சொன்னால் உள்ளம் சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும்தான் இபாதத்து கல்பியா என்று சொல்வார்கள். இது கல்பை சம்பந்தப்பட்டு கொண்டு இருக்கும், அதனால தான் கல்பியா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல சொன்னா இழத்திகாதுன்னு சொல்லுவாங்க. அக்கீதான்னு சொல்றீங்க இல்லையா, அக்கீதா சரியில்லை இதெல்லாம் உள்ளத்தில் வரக்கூடியது. உள்ளத்தில் வந்து தான் அங்கிருந்து செயலில் வரும், உள்ளத்தில் சார்ந்தது. இஹ்லாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு இஹ்லாஸ் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, உள தூய்மை, இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, கல்போடு சம்பந்தப்பட்டது. தவக்குல், அவருக்கு தவக்குல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இறை நம்பிக்கை, இதுவும் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. வல் முஹப்பத்துல்லா, அல்லாஹ் மீது அதிகமாக பிரியம் கொள்ள வேண்டும், இதுவும் உள்ளத்தை சம்பந்தப்பட்டது.
தக்வல்லாஹ் இறையச்சம், இதுவும் உள்ளத்து சம்பந்தப்பட்டது. வர்ரஜா, அதாவது அல்லாஹ் நமக்கு நல்லதுதான் செய்வான் என்று ஆதரவு வைப்பது, இதுவும் உள்ளத்து சம்பந்தப்பட்டது. சகோதரர்களே, இந்த தொழுகைக்கு, ரமலானுடைய நோன்புக்கு, இவையெல்லாம் கடமையாக சொல்கிறேன், ஜக்காத்துக்கு, ஹஜ்ஜுக்கு, இவைகளுக்கெல்லாம் முன்னால், வெளிரங்கமாக தெரியுற அமலுக்கெல்லாம் முன்னால் அஸ்திவாரமே அமலே கல்வியாக தான். உள்ளம் சார்ந்த வணக்கம் தான் இருந்தாதான் வெளிரங்கமான வணக்கங்கள் உண்டாகும். உள்ளத்தில் என்ன குடியிருக்கிறதோ அதான் வெளியே வரும் என்ற செய்தியை இந்த தலைப்பு நமக்கு என்ன செய்யுது, உணர்த்துது. அதனால இது முக்கியமான வணக்கமாக இருக்குது. இபாதத்தில் கல்வியாக இருக்கிறது, இது முக்கியமான வணக்கமாக இருக்குது, சிறந்த வணக்கமாக இருக்குது. இதுதான் வணக்கங்களே பெரிய வணக்கமாக இருக்குது. இதுதான் வணக்கத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. ஏண்டா கல்பை பார்க்கறது யார்? மஹல்லுன், அந்த இடத்த யாரு கொடுத்துருக்கோம்? நதருல்லா, அல்லாஹ் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்க முடியாது. தொழுகும் போது, ஜும்மா தொழுகும் போது எப்படி இருந்தது, ஜும்மா பயான் கேட்கும் போது எப்படி இருந்தது, இவர் நோன்பு நோக்கும் போது எப்படி இருந்தது, இந்த கல்பை பார்க்குறவன் உற்று நோக்கிறவன் அல்லாஹ் தான். உலகத்தில் எந்த கருவியாலும் முடியாது. அதனாலே கல்பு தான் ஏனைய வணக்கங்களை இழுத்து செல்லுது. அதான் தலைமை. காயுதுன்னு சொல்லுவாங்க, காயுதம் எழுதுன்னு சொன்னாங்கல்ல, காயுதுன்னு சொன்னால் வழி நடத்துறது. அது ஜவாரி உறுப்புகளை வழிநடத்தக்கூடிய இது கல்பு தான் என்று சொல்லிக்கணும். அது கல்புக்கு மாலிக் யார்? எல்லாத்துக்கும் மாலிக் அல்லாஹ் தான். கல்பை ஆட்டி படைக்கவன், கல்பை வழிநடத்துபவன், கல்பை பிரட்டுபவன் அல்லாஹ் தான். எனவே நீயத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா அமலுக்கும் நீயத்து இல்லாமல் அது செல்லுபடியே ஆகாது. ஜும்மா தொழுக போகிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம் என்று என்ன வரணும். ஆனால் இந்த நீயத்து கல்பை சார்ந்ததாக இருக்குது, உள்ளத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அதனாலே தான் இந்த கல்பை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் பாடமாகவும் படம் பிடித்தும் காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யௌம, அந்த நாளிலே, மறுமை நாளிலே, லா யன்ஃபஉ மாலுன், எந்த பொருளாதாரம் பயனளிக்காது. என்ன செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? பயனளிக்காது. ஒலா பனூன், மக்களும் பயனளிக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று பயனளிக்கும். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஈரேற்றமான உள்ளத்தோடு இதயத்தோடு வந்தாரே, அவருடைய கல்பு அல்லாஹ் இடத்துல நாளை மறுமையில பயனளிக்கும், வெற்றியை தரும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கணும். அதுதான் கல்பே சலீம் சொல்லுவாங்க. கல்பே சலீம்னா என்ன? தூய்மையான உள்ள என்ன? என் தூய்மை உள்ளே இருக்கு, உன் தூய்மை உள்ளேமா இருக்கு அப்படி சொல்றதல்ல. தூய்மையான உள்ளத்திற்கு இதுக்கு குடியிருக்கக்கூடாது, இணை வைப்பு குடியிருக்கக்கூடாது. தூய்மையான உள்ளத்திற்கு பிதாத்து குடியிருக்கக்கூடாது, சுன்னா மட்டும்தான், நபிமொழி மட்டும்தான் இருக்கணும். தூய்மையான உள்ளத்திற்கு நிஃபா குடியிருக்கக்கூடாது, உண்மையான மூமினா இருக்கணும். தூய்மையான உள்ளத்திற்கு, இது நான் சொல்லலை, இமாம் இப்னு கஸீர் சொல்லி காட்டுறாங்க இந்த வழக்கம், அந்த புராண வசனத்திற்கு. தூய்மையான உள்ளத்திற்கு அல் கிப்ர், பெருமை இருக்கக்கூடாது, அகந்த இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, தவாது பணிவு இருக்கணும். தூய்மையான உள்ளத்திற்கு அது ஹாலிஸா இருக்கணும், பொறாம பிடிச்ச உள்ளமா இருக்கக்கூடாது. இப்படித்தான் அல்லாஹ்வை சந்தித்தவர் நிச்சயமாக மறுமையில அந்த நாளில் பயனளிக்கும் என்ற செய்தியை அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். எனவே கல்பு நம்ம எந்த நேரமும் முஹப்பத்துல்லா, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை மிஞ்சி எந்த முஹப்பத்து வரக்கூடாது. முஹப்பத்து சொன்னால் நமக்கு தெரியும், பிரியம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள், அஷத்து ஹுப்பன் இல்லா, அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பாங்க. அந்த ஹுப்புக்கு அளவே கிடையாது. அந்த மாதிரி நேசிக்கணும், உயிரை விட. ரசூலை அந்த மாதிரி நேசிக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்றாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னாங்க, வஜத ஹலாவத்தல் ஈமான், ஈமானுக்குன்னு டேஸ்ட் இருக்குங்க. ஹலாவான்னு சொல்கிறோம்ல, ஹுல்லுன்னு சொல்கிறோம்ல, டேஸ்ட். ஈமானுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. எப்படி நம்ம சாப்பிட்ற உணவுக்கு டேஸ்ட் இருக்கிறதோ, நம்ம எதெல்லாம் குடிக்கிறோமோ அதற்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறதோ, அதுபோல ஹலாவத் என்று சொன்னால் அதற்கு ஒரு இன்பம் இருக்கிறது, ஈமானுக்கு ஒரு இன்பம் இருக்கிறது. அது என்ன என்பது தெரியுமா? மன்கான் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலை மிம்மா சிவாஹுமா, உலகத்துல எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப பிரியம் அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் நம்ம உள்ளத்துல பிரியமானவங்களா இருக்கணும்.
வெறுமென்ன ஐலோ முஹம்மது என்று சொல்வது மட்டுமல்ல, சொல்லிவிட்டு ரசூல் ஆஜராகிறார்கள், ரசூல் உயிரோடு இருக்கிறார்கள், எல்லா இடத்துல உயிரோடு இருக்காங்க, சலாஞ்சனா பதில் சொல்றாங்க, அல்லாஹ் ஹயாத் ஆக்குறான், இப்போ இந்த சபைக்கு ஆஜராகுவார் என்று சொன்னா அது என்ன லவ்வா, அது என்ன ஹுப்பா, அது என்ன இபாதத் கல்பியாவா, அது என்ன அகீதாவோட சம்பந்தப்பட்ட கோளாறு? எனவே அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கணும். எப்படி அல்லாஹ் நேசிக்க சொன்னானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நேசம் பண்ண சொன்னாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். அதனால குருட்டுத்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக இபாதத் கல்பியா என்று சொன்னால் தக்வா, அல்லாஹ்வுடைய இறைச்சி எந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்படி நம்ம இருக்கான்னு கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. யகீன், அல்லாஹ் மேலே உறுதியாக இருக்கணும், உறுதியான என்ன இருக்கும், 100க்கு 100 இருக்கணும். சிதுக்கு எந்த நேரம் உண்மையே இருக்கணும். இதெல்லாம் உள்ளத்திலேருந்து வர்றது இஹ்லாஸ். ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அமல்களையும் பற்றி பேசும்போது குர்பானி உள்பட ரசூலுல்லாஹ் பேசும்போது சொல்லுவாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னாங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ், இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும். அல்லாஹ் நம்ம தோற்றத்தை பார்க்கறது இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தை பார்க்கறது இல்லை. அல்லாஹ் பார்க்கறது இடம் இன்னமா யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். அல்லாஹ் அளந்து பார்க்கறதெல்லாம் இந்த அமல் செய்யும்போது உன் கல்வி எப்படி இருந்தது, உன் உள்ளம் எப்படி இருந்தது, உன்னுடைய இருதயம் எப்படி இருந்தது, அப்படி தான் அல்லாஹ் பார்க்குறான். அந்த இருதயம் மட்டும் பாலாயிட்டுன்னு வைங்க, சரியில்லைன்னு வைங்க, கெட்டு போயிட்டுன்னு வைங்க, எந்த அமல் தலைகீழ நின்று 24 மணி நேரம் அல்லாஹ்வுக்கு அமல் செஞ்சாலும் எந்த அமலும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், ஒயின்ன ஃபில் ஜஸதி, உடம்புல இருக்கிறது, முதுகத்துன் ஒரு சதை துண்டு இருக்கிறது, இதா சலஹத், அது சீராகிவிட்டால், அது சரியாகிவிட்டால், சலஹல் ஜஸது குல்லு, எல்லா உறுப்புகளும் சீராகிடும். அது ஒன்று தான் சீராகணும், அது மட்டும் சரியாகிட்டேன்னு சொன்னா எல்லாமே சரியாயிடும். ஒய்தா ஃபசதத், அது கெட்டுட்டனா ஃபசத ஜஸது குல்லு, எல்லா உறுப்புகளும் கெட்டுவிடும் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னாங்க. அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், ஒய்யா கல், அது என்னதான், உள்ளந்தான், கல்பு தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. ஏன்னா இருதயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அமல் இருக்கக்கூடிய வேகம் உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இடத்துல எதற்கும் இல்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா தக்குவா இருக்க, தக்குவா எங்கேருந்து உருவாகும், தக்குவா எங்கே கடையில் போய் வாங்க முடியுமா? தக்குவா உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் உரையில் என்ன சொன்னாங்க, அத்தக்குவா, இறையச்சம் என்பது ஹாவுனா, இங்கே இருக்கிறது. அத்தக்குவா 3 தடவை சொல்றாங்க. இறையச்சம் என்பது ஹாவுனா, இங்கே இருக்கிறது, 3ஆவது விடத்தான் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க, வாஷார இலா சதுரி, எந்த காட்டினாங்க, உள்ளதை தான் காட்டினாங்க. அதனால இந்த இறையச்சத்தோடு வாழக்கூடிய நேரத்திலே தான் நாம் எல்லா இடத்துல வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும். ஏன்னு சொன்னா, இந்த உள்ளத்தை திறந்து பார்க்குறவன் அல்லாஹ். அதனால பிறரை பார்த்து அவருக்கு ஈமான் கல்புல இல்லை, அவருக்கு அவருடைய உள்ளம் சரியில்லை, அவர் அவருடைய உள்ளத்தை தூய்மையாக வைக்கல என்ற ஃபத்துவா யாரும் கொடுக்க முடியாது, என்ற தீர்ப்பு யாரும் கொடுக்க முடியாது. அல்லாஹு மட்டும்தான் அறிவான். இதற்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. அதாவது ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நபியர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா இப்னு ஸைத், அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படைக்கு அனுப்புகிறாங்க, ஒரு யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பக்கூடிய நேரத்தில் ஜுஹைனா என்ற கூட்டத்தாரோடு சண்டை நடக்குது, முஸ்லீம்களுக்கும் எதிரிகளுக்கும் அங்கே சண்டை நடக்கிறது. அப்பொழுது சண்டை வேகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உசாமா வெட்ட போகிறாங்க. ஃபாதரத்து ரஜுலன், ஒரு மனிதன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான், அவனை கொல்ல போனேன். கொல்லக்கூடிய நேரத்தில் ஃபகால லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்லிட்டான், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் நான் யாரும் இல்லை என்று கலிமா சொல்லிட்டான். நீங்கள் தமிழே பார்க்கலாம், முஸ்லீமில் வரும். உடனே ஃபத்தாழ்ந்து கலிமா சொன்ன பிறகு அவனை என்ன செஞ்சுட்டேன், குத்திட்டேன். ஃபவக்கா, ஆள் போச்சு. ஃபவக்கா ஃபீ நஃப்ஸி மின் தாலிக, இது எனக்கு கொஞ்சம் உறுத்திட்டே இருந்தது. கலிமா சொன்ன பிறகு அவனை வெட்டிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே. ஏன்னா அவங்க என்ன எதுக்காண்டி அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா,
இன்னமா காலஹா, அந்த களிமா எதுக்கு முடிஞ்சான்னு தெரியுமா? ஹௌஃபம் மினஸ் ஸலாத், வாளுக்கு பயந்து தான் அவன் முடிஞ்சான் அப்படின்னு நினைச்சு அவங்க நினைச்சிட்டாங்க உசாமா. ஃபதக்கர்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் இவங்களே போய் சொல்றாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு மனசை உறுத்திட்டே இருக்குது, ஆனால் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அகால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லா சொன்ன பிறகுவா வகதல்தஹு, அவரை கொலை செய்தாய். உடனே உசாமா சொல்கிறாங்க, கால குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நான் கொலை செய்து வேண்டுமென்று செய்யவில்லை, இன்னமா காலா ஹௌஃபம் மினஸ் ஸலாத், வாளுக்கு பயந்து தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார், வெட்ட போகிற சமயத்தான் சொன்னார், அதனால நான் அப்படி செய்யேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, களிமா சொன்ன பிறவா வெட்டினாங்க, யுத்தகலத்தில் நின்றா இது நடக்க தான் செய்யும். ஃபகாலா, ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறாங்க உசாமாவை, அஃபலா ஷகக்த அன் கல்பிஹி, அவருடைய இருதயத்தை நீனா பிளந்து பார்த்தாய், வாளுக்கு பயந்தான் சொன்னாரா அல்லாஹ்வுக்கு பயந்து சொன்னாரா உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நிறைய சொல்றோம், அவன் உள்ளத்தில் அப்படி இல்லை, அவன் உள்ளத்தில் இப்படி இல்லை, அப்படி சொல்றது மார்க்கத்தில் இடம் இல்லை. உள்ளத்தை அறியுமா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தஅலம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, திருப்பி திருப்பி சொல்றாங்க, அவன் கல்ப நீனா பிளந்து பார்த்தாயா, அகாலஹா அம்லா ஃபமன் ஸாலா இக்கர்ரிருஹா, மடக்கி மடக்கி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உசாமாவுக்கு இந்த போர்பட தளபதியாக போனோம், இப்படி ஒரு பாவம் செய்தமா ஆயிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி சொல்றாங்களே, அவன் கல்பை பிளந்து பார்த்தாயா, அவன் உள்ளத்தை பிறந்து பார்த்தாயா, அவனுடைய இதயத்தை பிறந்து பார்த்தாயா, திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சங்கடத்தில் அவங்க நினைக்கிறாங்க, உசாமா ஹத்தா தமன்னைத்து அன்னி அஸ்லம் யோமை, சம்பவத்துக்கு பின்னால் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாதா, இப்படி ஒரு தப்பை செஞ்ச மாதிரி ஆயிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அருமைக்குரியவர்களே, இங்கே ரசூலுல்லாஹ் சொல்லியும் கொடுக்குறாங்க, சஹாபாக்கள் கேள்வி கேட்கும்போது சொல்லியும் கொடுக்குறாங்க, உன் கை வெட்டப்பட்டாலும் கூட, சஹாபாக்களே உங்க கை வெட்டப்பட்டாலும் கூட, வெட்டி கீழே விழுந்துட்டு அதற்கு பிறகுதான் எதிரி களத்தில் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான், அப்பவும் அவனை வெட்டக்கூடாது என்ற செய்தியை கண்மணி ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தி தான் அனுப்பினார்கள். ஆனால் சஹாபாக்கள் இப்படி செய்ததை இங்க பார்க்க நமக்கு இது என்ன விளங்குது? கல்பை கலந்து பார்க்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் முடியும். நம்ம சண்டையில் கேட்க முடியுமே? நம்ம கணவன் மனைவியோட பேசிட்டு இருப்போம், நான் உயிரே வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், இது பண்ண முடியும், அதெல்லாம் அதெல்லாம் தெரியுமா? அதாவது சண்டையில் வரும்போது அப்படிலாம் நீங்கள் என்ன அப்படி செஞ்சுட்டே வச்சுட்டே என்ன நம்மளே கேட்போம், கல்பை பிளந்தா காட்ட முடியாத காண்டி என்று கேட்போம். ஆனால் இந்த கல்பை பிளந்து பார்க்கிறது பார்க்கிறது அல்லாஹ் ஒருவன் தான் என்ன செய்ய முடியும், கல்பை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ்ல இருந்து உணர முடியுது. அப்போ எது செஞ்சாலும் கல்பு அல்லாஹ் இடத்துல குடியிருக்க வேண்டும். சூரத்துல் கஹ்ஃபை நம்ம படிக்கிறோம், குறிப்பாக சிலர்கள் வெள்ளிக்கிழமை கூட ஓதுறாங்க, தையான ஹதீஸா லைஃபான ஹதீஸா ரெண்டா பிரச்சனை. ஆனால் சூரத்துல் கஹ்ஃப்ல ஓதுறோம், ஓதக்கூடிய நேரத்தில் ஒரபத்னா அலா குலூபி, சூரத்துல் கஹ்ஃப்ல கஹ்ஃப் வாசிகளை பற்றி அல்லாஹ் பேசலாம், குகை வாசிகளை பற்றி பேசலாம். ஒரபத்னா நாம் உறுதியாக்கினோம், ஒரபத்னா நாம் ஸ்திரமாக்கினோம், அலா குலூபிஹிம் அந்த குகைவாசிகளை எப்படி ஈமான்தாரிகளாக மூமீன்களாக அவர்கள் ஜெயித்து காட்டினார்கள். நம்ம அந்த இருதயத்தில் நாம தான் என்ன செஞ்சோம், உள்ளத்தை சரிப்படுத்தணும். நாம் உள்ளத்தை சரிப்படுத்துறது அல்லாஹ் கையில் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவோம். வலமு, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் யஹூலு பைனல் மரி வ கல்பி, மனிதனுக்கும் மனிதன் உள்ளத்துக்கும் மத்தியிலே ஆட்சி செய்வது யார்? அல்லாஹ் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே கல்பு நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய விரலுக்கு மத்தியில் இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் இப்படி பிரட்டிடுவான் அப்படி பிரட்டிடுவான். இவ்வளோ பேரை உருக்கமாக பயன் பண்ணுவாங்க, ரொம்ப பேசுவாங்க, ஆடியன்ஸே அழக விட்டுருவாங்க, அழுக வச்சிருவாங்க. ஆனால் அவங்க பின்னால் போய் பாருங்க, இபாதத்துக்கு குப்பரடிச்சு கிடக்கு, சூரியன் உதயமானாலே தெரியாது. காரணம் என்ன? இறையச்சத்தை வழங்குவோன் யார்? அல்லாஹ். எம்மையெல்லாம் வழிநடத்தினவர்கள், எம்மையெல்லாம் தௌஹீது கொண்டு வந்தவர்கள், எம்மையெல்லாம் ஈமானு கொண்டு வந்தவர்கள், எம்மையெல்லாம் தக்வாவு கொண்டு வந்தவர்கள், எம்மையெல்லாம் தவக்குல் கொண்டு வந்தவர்கள், எம்மையெல்லாம் அகீதா இஸ்லானவர் புரண்டு கிடக்கிறார்கள், உயிரோடு இருக்காங்க. யார் ஆச்சரியரா நினைச்சு பாருங்களேன். அதனாலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, கல்பை பிரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உனக்கு வழிபடுவதன் பக்கமும் தீனின் பக்கமும் மார்க்கத்தின் பக்கமும் பிரட்டுவாயாக என்று சொன்னாங்க. நம்ம உள்ளம் மட்டும் சரியாக இருந்துன்னு வைங்க, அல்லாஹ் ஒரு சபையில் நம்ம அமல் செய்யாமலே அமல் செஞ்ச மாதிரி கூலி எழுதுவான். ஜும்மாவுக்கு இன்னைக்கு வர முடியலை ஒரு ஆளுக்கு,
கடுமையான நோய் வைங்களேன், நோயாளி ஜும்மா விடலாம்ல, அவர் லோகர சொல்லணும், அதனால் படுத்துக்கிடக்கூடாது. ஆனால் உள்ளம் சொல்லுது, ஜும்மாவுக்கு எப்பொழுதுமே 11 மணிக்கே போயிடுவோமே, ஆளாக போய் ஒட்டகத்தை வாங்கிடுவோமே, இன்னைக்கு போக முடியலையே அப்படின்னு. அல்ல, ஜும்மாவுக்கே வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் நேரத்தோடு வந்துடுவார். ஜும்மாவுக்கு 11 மணிக்கு 10:30 மணிக்கு வந்து உள்ள பள்ளியில் வந்து உட்காந்துருப்பார். இன்றைக்கி ஒரு பிரச்சனைனால முடியலையே அப்படின்னு உள்ள கவலைப்படுது. அப்பவும் நீங்கள் வந்த மாதிரி எழுதப்படும், ஜும்மாவில் கலந்த மாதிரியும் நேரத்தோடு வந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் சதாகாலமாக வந்துட்டுருக்கீங்க, உள்ள அப்படியே துடிக்குது. இதைத்தான் கண்மணி ரசூலுல்லாஹ் பேசினார்கள். யுத்தத்துக்கு போயிட்டு திரும்புகிறாங்க. திரும்பக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களோடு இருக்காங்க. தபூக் யுத்தம் நினைக்கிறேன். யுத்தத்துக்கு போய் திரும்புகிறாங்க, சஹாபாக்களோடு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, இன்ன பில் மதீனதி, மதீனாவில் இல்லை ரிஜால், சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க யுத்தத்தில் கலந்து கொள்ளலை. காரணம் அவங்களுக்கு நோய், அதனால் நோயினால் பீடிக்கப்பட்டதனால் வரலை. ஆனால் நாமெல்லாம் யுத்தம் செய்தோமே, அதற்குள்ள கூலி என்ன கிடைக்குமோ அதை அப்படியே அல்லாஹ் கொடுக்கணும். நம்ம கூலியில் எதையும் குறைக்கலை. மாசிர்த்தும் மசீரன், எந்த பாதையில் கஷ்டப்பட்டு நம்ம நடந்து வர்றோமோ, மதீனாவிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்தோமோ, அனைத்து கூலியும் ஒவ்வொரு அடிக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க வராமலேயே அல்லாஹ் கொடுக்குறான். காரணம் உதுர், அவங்களால வர முடியலை. அதுபோல வலா கத்தாழ்த்தும் வாதியன், எத்தனையோ பள்ளத்தாக்களை தாண்டி தாண்டி வந்தோமே, அந்த காலெல்லாம் வலிச்சதுக்கு அல்லாஹ் கூலியை தருவானே, அதற்கும் அல்லாஹ் அவங்க கூலியை கொடுக்குறான். காரணம் தெரியுமா? இல்லா மாக்கும், அவங்க இல்லை, அவங்க உடம்பு இல்லை, அவங்க உள்ள உங்களோட இருக்கு. போனாங்களே என்ன ஆச்சு? அது இல்லா ஷரீக்குக்கும் ஃபில் அஜ்ரி, கூலியில் அல்லாஹ் நிரப்பமாக அவங்களுக்கும் கூட்டாக்கி கொள்கிறான். எனவே காரணம், தக்க காரணத்தோடு வராமல் இருந்தாங்க என்ற செய்தியை பார்க்குறோம். இங்கே என்ன வேலை இருக்குது? உள்ளத்திற்கு அல்லாஹ் அமல் செய்யாமலே கொடுக்குறான்னு சொன்னோன்னா அந்த உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பு உள்ளதாக இருந்தது என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதனால் எப்பொழுதுமே அல்லாஹ்வோடு உள்ளத்தை சம்பந்தப்படுத்துங்க. நீங்கள் அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறீர்களோ, எப்படி மதிக்கிறீர்களோ, எப்படி சக்தி வாய்ந்தவன் நினைக்கிறீர்களோ, அப்படித்தான் அல்லாஹ் உங்களோட நடப்பான். அல்லாஹ் எனக்கு இந்த நோயை குணமாக்குவான், எந்த மருத்துவத்தாலே முடியாது என்று சொல்கிறார்கள் கேன்சரை, அதுபோல அல்லாஹ் எனக்கு குணமாக்குவான், இந்த இதுக்கு மருந்தே இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அவன் தானே விட்டான். முதல்ல உடம்பு ராகத்தா தானே இருந்தது. அப்போ அவனுக்கு வந்து இதை தூக்குறதுக்கு, அதை விடிக்கிறதுக்கு எளிதான காரியம் நினைத்தால் அல்லாஹ் அப்படியே உங்களோட நடந்து கொள்வானா? ஏதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை குதுஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். கல்பு ஒழுங்கா இருக்கணும். ஆல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்கிறார் சொன்னால், அன் ரப்பி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்லி காட்டுறாங்க? ஆனா இந்த வன்ன பிஹி இன் வன்ன பில்லாஹி ஹைரா, அடியான் என்னோட எப்படி நடந்து கொள்றானோ அப்படியே நான் நடந்து கொள்வேன். இன்னைக்கு வியாதியை வச்சு எத்தனை பேரும் இருக்காங்க. பெரிய குதிரத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் உள்ளத்தை ஆட்சி செய்கிறான், அவங்க உறுப்புகளை பாதுகாக்கிறான். இந்த யக்கீன் வந்துட்டுன்னு வைங்க, அதற்கு பிறகு எதுவுமே கிடையாது. இந்த யக்கீன் வரணும். அருமைக்குரியவர்களே, அதுக்காண்டி மருத்துவத்தையும் பார்க்குறாங்க. இருந்தாலும் கூட ரப்பு தான் காப்பாற்றுவான், இந்த விட்ட நோயிலிருந்து காப்பாற்றுவான், இந்த பலா முசீபத்தை நீக்குவான், எம் கஷ்டத்தை நீக்குவான் என்று ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தேன்னு சொன்னா வெற்றி பெறுவோம். இது உள்ளத்தை சம்பந்தப்பட்டது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் ஆகிறேன். இது எங்க விட்டு நம்மளோட தொலைய போகுது? இது உள்ள நஷ்டம்தான் வரும். இது விளங்காது. நம்ம இப்படிதான் கடப்போம் சொன்னா அப்படியே ஆகிடுவாங்க. அதனால கல்புக்குள்ள நியத்துக்குள்ள கூலி இருக்கிறது அல்லாஹ் இடத்துல பிரம்மாண்டமானதா இருக்கிறதாக அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்து கல்பு வந்து நல்ல உள்ளம் வந்து தக்வா உள்ளவங்களா இருக்கணும். அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வார்த்தை எடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் பயான் செய்து கொண்டு இருக்காங்க. ரிபாது பின் சாரியா அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம். ரசூலுல்லாஹ் அருமையான உபதேசம் செஞ்சாங்க. உயிர் பிரியக்கூடியவர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு பேசினாங்க. நாங்கள் சபையில் இருந்தவங்களும் கண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசினாங்க. ஒஜிலத் மின்ஹா அல் குலூப், உள்ளங்கள் எல்லாம் நடுங்குச்சு. எங்கள் உள்ளங்கள்லாம் இன்றைக்கா ஒரு நாள் யார் ஒரு உபதேசமா, நம்ம உபதேசம் சொல்லல, எந்த மாதிரி உபதேசத்தை கேட்டாவது நம்ம உள்ள நடுங்கிருக்குன்னு சொன்னா நம்ம கல்பு நல்லா இருக்குன்னு. இல்லை இடியே விழுந்தா நாங்கள் நடுங்க மாட்டோன்னா அந்த கல்பு என்ன இல்லை சரியில்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் கல்பு உள்ளத்தை கேட்கும்போது, நசிஹத்தை கேட்கும் பொழுது
உபதேசத்தை கேட்கும் பொழுது, ஹுத்பாக்களை கேட்கும் பொழுது, அதுபோல ஜும்மா உரைகளை கேட்கும் பொழுது, அதுபோல முஹாதரா பயான்களை கேட்கக்கூடிய நேரத்தில் உள்ள நடுங்கும். ஆனால் நடுங்காமல் ஆட்டம் கண்டு கொண்டு இருந்ததுன்னு சொன்னா அந்த கல்புக்கு அல்லாஹ் இடத்துல மரியாதை இல்லை என்பதை அல்லாஹ் இப்படி பேசுவான். இன்னமல் முஃமினூன, மூமின்னா யாரு என்று அல்லாஹ் டெஃபினேஷன் சொல்றான். மூமின்னா யாரு? யார் மூமின்? அல்லதீன இதா ذிக்ரல்லாஹ். இது அல்லாஹ்ட்ட கேட்டா இந்த கேள்வி இப்படி தான் பேசுறோம். நம்மள்ட்ட கேட்டா அவரும் மூமின் இவரும் மூமின் எல்லாரும் மூமின் தான் போங்கன்றோம். இன்னமல் முஃமினூன, மூமின் என்றால் யார்? இன்னமா ஹஸ்ர், மச்சிட்டு கூறுவது. இன்னமா என்ற வார்த்தைக்கு நஹ்வுல விளக்கம் சொல்லி தருவார்கள். இது தாண்டா அப்படி சொல்றது. இதுவும் தான் கிடையாது, இது தாண்டா. ஈயாக்கு அப்படிதான் அர்த்தம் கிடைக்கும். இன்னமா இன்னமல் முஃமினூன, மூமின்னா யாரு? இவன் தான். இதா ذிக்ரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபும், உள்ள நடுங்கும். ஒய்தா துலியத், இது கல்பு சம்பந்தப்பட்டது. ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அல்லாஹ்வுடைய ரெண்டு அர்த்தம் செய்யலாம். ஒன்று அத்தாட்சிகள் வானம் பூமின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் ஒய்தா துலியத் ஆயாத்து, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துன் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும். எங்கிருந்து அதிகரிக்க போகுது? குரான தஃசீர்லாம் நீங்க தெரிய வேண்டாம். தஃசீர்லாம் நீண்ட நெடிய தஃசீர் இருக்கு. தஃசீர் ஏராளமான தஃசீர் இருக்கு. தஃசீர்ல கரகண்டவெல்லாம் நம்மை விட்டு மரணித்து விட்டார்கள். இமாம் தபரி போன்றவர்கள், இமாம் குர்துபி போன்றவர்கள், இமாம் இப்னு கசீர் போன்றவர்கள், இமாம் பகவி போன்றவர்கள், இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி போன்றவர்கள் கரகண்டார்கள். அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னால் கபருக்கு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் சொல்லல. ஓரளவுக்கு தர்ஜுமா பார்த்தா தான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியும். அப்போ தான் உள்ள ஆடும். ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா அல்லாஹ் காப்பாத நவுது பில்லா. என்னுடைய உதாரணம் கூட கடுமையா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, வாய்ப்பாடு படிச்ச மாதிரி. ஒய்தா துலியத்த, மூத்துக்கு முன்னால் தர்ஜுமாவா பார்த்துட்டு போனோம்னா அல்லாஹ் என்ன நம்மளோட பேசலாம் தெரியும். ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்பட்டால் ஜாதத்து ஈமானா, ஈமான் அதிகரிக்கும். வலா ரப்பிய தவக்கலும், அல்லாஹ் மேல நம்பிக்கை வைப்பாங்க. இந்த மூணுமே கல்பு சம்பந்தப்பட்டது. எது? உள்ள நடுங்கிறதும் கல்பு சம்பந்தப்பட்டது. ஆயத்துகள் ஓதுனாலும் ஈமான் அதிகரிக்கும், கல்பு சம்பந்தப்பட்டது. நம்பிக்கை தவக்கல் அந்த கல்பு சம்பந்தப்பட்டது. இந்த கல்பு சம்பந்தப்பட்டது ஸ்ட்ராங்கா இருந்துன்னு சொன்னா நிச்சயமா எல்லா இடத்துல ஜெயிச்சிருவான் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல நபிமார்களை பத்தி பேசும்போது சொல்றானே, இன்னஹும் கானூ யதுஊனனா ரகபன் வ ரஹபா. அச்சமும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் மத்தியில தான் நபிமார்கள் வாழ்ந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு ஹவுஃப் இருக்கணும், அல்லாஹ்வுல பயம் இருக்கணும், ரஜா. அதே சமயத்தில் அல்லாஹ் நம்ம காப்பாற்றுவான், கைவிட மாட்டான், அந்த மாதிரி ஒரு ஆதரவு இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள்ல 99 திருநாமங்கள்ல அஸ்மாஉல் ஹுஸ்னாலே ரெண்டும் கலந்தா வரும். அல் ஜப்பார், அடக்கி ஆளுவன். அல் ஷதீதுல் இகாப், கடுமையாக பிடிக்கக்கூடியவன். அல் கவி, உறுதியானவன், கம்பீரமானவன். அல் மதீன், உறுதியானவன் வரும். இந்த பக்கம் பார்த்தா அல் வதூத், கிருபை உள்ளவன். அல் கஃபூர், மன்னிப்பவன். அல் ரஹீம், இரக்கம் உள்ளவன். அவன் பைனல் ஹௌஃபி வ ரஜா. ஈமானை பற்றி பேசும்பொழுது உலமாக்கள் பேசுவார்கள். உலமாக்கள்னா இப்போ நடமாடி இருக்க உலமாக்கள் சொல்லலை, தஃசீருடைய உலமாக்கள் ஹதீஸுகளை சொல்லுவாங்க. ஈமான் எப்படி இருக்குன்னு சொன்னா பைனல் ஹௌஃபி வ ரஜா, பயத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியே இருக்க வேண்டும் என்பது அதான் உண்மையான ஈமான். அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான் என்று குர்ஆனை ஜாயின் பண்ணுவாங்க. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அதனால தான் சொல்லி காட்டினார் நம்ம கண்ணியத்துக்குரிய இமாம்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸு. ஈமான் என்ன செய்யும்? உயரவும் போகும், கீழேயும் போகும். அல்லாஹ்வோட பள்ளியில் இருக்கும்போது உள்ள நல்ல செய்தியை கேட்கும்போது ஒரு பயம் வரும், அங்கிட்டு போன உடனே வேற மாதிரி ஆகும். அதனால தான் ஈமானில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னா கல்பை முதலாக அல்லாஹ்வுக்காண்டி அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்ற செய்தியை இதன் மூலமாக நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, கல்பு அஸ்திபாரம் அது இருந்தால் அதுக்கப்புறம் தான் மேலே கட்டடம் செங்கல்லாம் வருவது இபாதத், தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ்ஜி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கல்பை அல்லாஹோட சம்பந்தப்பட்ட கல்பாக ரஹ்மான் ஆக்கியர்ல வேண்டும் என்ற செய்தியை தான் இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிழலே இல்லாத நாள்ல 7 சாராருக்கு நிழல் கிடைக்கிறது. அதுல ஒரு ஆள் தான் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். முஅல்லக்னா எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? லைட்டை தொங்க விடுறதுன்னு சொல்றது, எதையா ஒன்று தொங்க விடுறதுன்னு சொல்றது. கல்பு எதோடு இருக்க வேண்டும்? மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்க வேண்டும். போயிட்டான் ஜும்மா முடிஞ்சு, அடுத்த அசர் இருக்கு, அடுத்து மகரிப் இருக்கு, இப்படி சம்பந்தப்பட்டிருக்கணும். எனவே அப்படிப்பட்ட கல்புக்கு அல்லாஹ் இடத்துல மறுமையிலே வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட கல்பாக ரப்புல் ஆலமீன் ஆக்கிரவான கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன்
وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد قالت الأعراب آمنا. அல்லாஹ் தஆலா கிராமவாசிகளை பற்றி தன் திருமறையில் பேசினான். அவங்க ரசூல்லாட்ட வந்து சொன்னாங்களாம், காலத்தில் ஆராபு சில கிராமவாசிகள் சொன்னார்கள், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், உள் நபியே நீர் கூறுவீராக, லம் தூமீன் ஈமான்லாம் நீ கொள்ளலை, இறை நம்பிக்கைலாம் கொள்ளலை அப்படி சொல்லுங்க. வலாக்கின் கூலு அஸ்லம்னா வேணுமென்றால் நாங்கள் அஸ்லம்னா இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னா நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் அப்படி வேணா சொல்லுங்க. ஆனால் அல்லாஹ் அங்கே பேசுகிறான், உலம்மா எதுகுல் ஈமான் ஃபீ குலூபிக்கும். ஈமான் எங்க பாயல, ஈமான் எங்க தைக்கல, ஈமான் எங்க வரல, கல்புல வரலன்னு சொல்றான், உள்ளத்துல வரலன்னு சொல்றான். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? அந்த ஆராபு வாசி மாதிரி இருக்கா அல்லது அல்லாஹ் சொல்ற மாதிரி இருக்கா? சிந்திக்கணும். ஏன்னா ஈமான் சம்பந்தப்பட்டது கல்பியா, இபாதத்து கல்பியா. அல் ஈமான் பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது அல் கல்பியா, உள்ளம் சார்ந்தது. ஈமான் துபீனு பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டது முதல் அம்சம் கல்பை சம்பந்தப்பட்டது. மலாயிகத்திஹி ரெண்டாவது மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்றோம். இது எப்படி காட்ட முடியும்? உள்ளத்தை சார்ந்தது. அதுபோல வந்து குத்துபிஹி அவனுடைய வேதங்களை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஈமான் கொண்டிருக்கோம். குர்ஆனை கொண்டு ஈமான், இது கல்பை சார்ந்தது. ஒபிலிகாஹி அல்லாஹ்வை நிச்சயமா சந்திப்போம், அந்த உறுதி இருக்கணும். அப்படிதான் எல்லா அமலும் கூடும். அது ஸ்ட்ராங்கு, ஈமான் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் பேசுவான், இந்த ஒவ்வொரு அம்சமே குர்ஆன்ல வரும். ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, எவன் அவனுடைய சந்திப்பை ஆதரவு வைக்கிறானோ அவன் நல்ல அமல் செஞ்சுட்டு வரட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அதனால அல்லாஹ்வை சந்திப்போம் என்பது கல்பு சம்பந்தப்பட்டது. ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது கல்பு சம்பந்தப்பட்டது. மறுமை ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு மூமினா இருக்கிறது, இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறது, இன்னைக்கு தௌஹீத்வாதியா இருக்கிறது, இன்னைக்கு தக்வாதாரியா இருக்கிறது, இன்னைக்கு சாலிஹீனா இருக்கிறது, ஒரு நல்ல மனிதனா இருக்கிறது. இந்த ஜும்மால குடி வந்து இருக்கோம் இப்போ, அதுவே பாசுக்காவன். இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இது இறை நம்பிக்கை சம்பந்த உள்ளத்தை சம்பந்தப்பட்டது. அதற்கு பின்னால் கேள்வி கணக்கு இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள், ஆயிரம் போயிடுச்சு, இன்னும் கபர்ல இருந்து கொண்டு இருக்காங்க. அதனால துமீனு பில் பாஸ், எவன் பாஸை கொண்டு, பாஸ்னா மறுமையை கொண்டு ஈமான் கொண்டுட்டானா நிச்சயமா அவன் தெரிஞ்சுக்குவான். வேற வழியே இல்லை. நமக்கும் பிறருக்கும் சம்பந்தப்பட்டது என்னது? அவங்க பாஸை நம்ப மாட்டிருக்காங்க. மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபர்ல இருந்து எழுப்பப்படுவோம் என்ற வாழ்க்கையை அவர்கள் மறுக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் காவிர்கள், நாம் முஸ்லீம்கள். எனவே உள்ளம் சம்பந்தப்பட்டது எல்லாமே அகீதா உள்வாங்கியது. எனவே அதுல ஸ்ட்ராங்காக இருந்தால் அதற்கு பிறகுதான் மேல கட்டடம் எழுப்ப முடியும். அதுவே ஆடிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தை அல்லாஹ் இடத்துல ஒப்படைப்போம். அல்லாஹ் தான் தௌஃபீக் செய்யணும். உள்ளத்தை ஆட்டி படைப்பான். யா அல்லாஹ் இறுதி மூச்சு வரை, மௌத்து வரை நீ உன் பக்கமே திருப்பா என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி மன்கான ஆகிர் கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ், இறுதி பேச்சு இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஆயிட்டதோ சொர்க்கத்தில் என்ன செய்வார்? நுழைஞ்சிருவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆனால் நம்ம எப்படி வாழ்றோமோ அப்படியே மரணம் வரும், எப்படி மரணம் வர்றதோ அப்படியே எழுப்பப்படும். அதனால நல்லவர்களாக, வல்லவர்களாக, இறைச்சமான்களாக, அல்லாஹ் இடத்துல இபாதத்து கல்பியாவில் முழுமையாக வெற்றி பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் யாவர்களையும் ஆக்கியருள்வான் என கூறி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.